முதலும் இன்னைக்கு வந்து ஐயா வந்து இன்னைக்கு பலன் சொல்ல போறாரு. அதாவது உங்களுடைய தெய்வம் வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஐயா வந்து ஒரு நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்த போறாரு. அதாவது உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ நீங்கள் வந்து ஐயா கிட்ட கேட்டு தெளிவடைஞ்சிக்கலாம். அதுக்கான லைவ் செஷன் தான் இது. உங்களுக்கு ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அப்பா. இப்போ வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை போடாமையே வந்து உங்களுடைய இந்த ஜீவன் நாடி மூலியமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இது என்ன மாதிரி முறைங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது வந்து 5000 வருடங்களுக்கு முன்பு அகத்தியர், திருமூலர், கருவூரார், சட்டைநாதர், இடைக்காடர், புன்னாக்கீசர், தன்வந்திரியர், போகர், மச்சமுனி, கமலமுனி, தேரையர், தொல்லுகற்ற, துளப்பாணியர் என்று தமிழ்ல எதுகை மோனை அல்லா நிகழ் கொண்டு பழமையான சொற்பொழிவுகளோடு சுருக்கிய பதிகத்தில் எந்த ஒரு ரகசியங்களும் குறுநிலப்பாக இருக்கக்கூடிய எதுகை முனகை சொற்கள் புரியாத வகையில் சூட்சம நாடியில் இருக்கும் அஷ்டமா சித்துக்கள் அடங்கிய மந்திரம் அது. சூப்பருங்க ஐயா. இப்போ மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், எப்படி என்ன மாதிரி விஷயங்கள் பதிவு பண்ணா நீங்க பதில் சொல்லுவீங்க? அவர்கள் ஐயத்தில் இருக்கும், அவர்கள் ஐயம் என்றால் அவர் மனசில் தோன்றப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் கேள்விகள் கேட்கலாம். பிறந்த தேதி நேரம் வேணுமா, இல்ல பேரு நட்சத்திரம் போதுமா, இல்ல என்ன மாதிரி கொடுத்தா அவங்க பதில் சொல்லுவாங்க? அவங்க எந்த மாதிரி வேணாலும் கொடுக்கட்டையா, எந்த மாதிரியான கேள்வியும் கேட்கட்டையா. ஒரு மனிதனின் நிலை கொண்டு ஒரு ஞானியையும் ஒரு மகானியும் சந்திக்கும் போது அவர்கள் கேட்கப்பட்ட கேள்வி அதன் ஞானமாக ஒலிக்கின்றது, உபதேசிக்கின்றது. காரணமே அவன்தான் இறைவன், இறைவன் கண்ட உபதேசி. சரிங்க ஐயா. இப்போ